Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம சீவேஜ் இன்ஜினியரிங் அந்த சப்ஜெக்டில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 1997 நடந்த எக்ஸாம்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. சின்ஸ் இப்போ வரைக்கும் உள்ள 2019 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடலாம். இதுலேருந்து பார்த்தோன்னாலே நம்ம சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லேருந்தும் அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, த ஃபேக்டர் கவர்னிங் த டிடென்ஷன் பீரியட் என்ன கிரிட் சேம்பர் இஸ். கிரிட் சேம்பர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸாக இருக்கும். ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் இந்த கிரிட் சேம்பர். அதோட டிடென்ஷன் பீரியட் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. அந்த ஃப்ளோ வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் போது தான் அதோட ஃபேக்டர் கவர்னிங் டிடென்ஷன் பீரியட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆன்சர் வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. செகண்ட், the human extra is diluted with water at a rate of 135 liter per head per day. What is the solid content in a sewage? இந்த மாதிரி நம்ம வந்து ஹியூமன் எக்ஸ்ட்ராவை டைலூட் பண்ணும்போது வாட்டரில் 135 லிட்டர் பெர் ஹெட் பெர் டேக்கு பண்ணும்போது அதோட சாலிட் கண்டென்ட்டு எவ்வளோ இருக்கும் அந்த சீவேஜில் அப்படின்னா 800 மில்லிகிராம் பெர் லிட்டர் to 1000 வரைக்கும் இருக்கும். ஸோ என்ன கொஸ்டின் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்போது வந்து நமக்கு இப்போ 2000s இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் இவ்வளோ இதாக இருக்காது. இது வந்து 1997 இருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நமக்கெல்லாம் இதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். நேச்சுரல் மெத்தட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜஸ். நேச்சுரல் மெத்தட் என்னது? நம்ம சீவேஜை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சீவேஜ் இரிகேஷன், செப்டிக் டேங்க் ட்ரீட்மெண்ட் கிடையாது, காம்போஸ்டிங் கிடையாது. இப்போ வந்து சீவேஜை எப்படி வந்து நேச்சுரலாக இது பண்ணலாம், டிஸ்போஸ் பண்ணலாம்னா சீவேஜ் இரிகேஷன் தான். குளோரின் இஸ் யூஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ். சீவேஜில் வந்து குளோரினை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? க்ரீஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு, உள்ளே இருக்கிற அந்த ஆயில் அண்ட் க்ரீஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் குளோரின் வந்து யூஸ் பண்ணுவாங்க சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பிஓடி ஆஃப் ட்ரீட்டட் வாட்டர் ஷுட் பி. பிஓடி ஆஃப் ட்ரீட்டட் வாட்டர் வந்து இப்போது எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. ஒரு ட்ரீட்டட் வாட்டரை வந்து நம்ம ரிவரில் கலக்கணுமா இல்லாட்டா சும்மா லேண்டில் வந்து போட போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? நில் அப்படின்னு தான் போடணும். ஏன்னா இப்போ வந்து அங்கே கொடுத்துட்டாங்க ரிவர் இல்லைன்னா வாட்டர் பாடிஸில் வந்து அதை போய் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா 4 ppmக்கு லெஸ்ஸாக இருக்கணும், லெஸ் தென் 4 ppm இருக்கணும். அதுவே வந்துட்டு சர்ஃபேஸ் வாட்டரில் வந்து விட போகிறாங்க அப்படின்னா லெஸ் தென் 20 ppm இருக்கணும். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். நான் இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடியை கீழே கமெண்ட்டில் மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து அந்த பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு பர்சனலாக மெயில் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா லெஸ் தென் 20 ppm, அப்படி இல்லைன்னா லேண்டில் வந்து போட போகிறோம் அப்படின்னா 500 ppm, மெரைன் அப்படின்னா 100 ppm இந்த மாதிரி வரும். ஸோ மொத்தம் சர்ஃபேஸ், லேண்டு எழுதி வச்சுக்கோங்க, மெரைன், அப்புறம் இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னா 0வாக இருக்கணும், பிஓடி வந்து இருக்கவே கூடாது. இப்போ சர்ஃபேஸுங்கும் போது 20 ppm இருக்கலாம், லேண்டில் வந்து 500 ppm தான் இருக்கணும். அதே மாதிரி மரைன் அப்படிங்கும்போது 100 ppm இருக்கணும். இப்போது ரிவர் அல்லது வாட்டர் பாடிஸில் விட போகிறாங்கன்னா லெஸ் தென் 4 ppm இருக்கணும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டராக இருந்தால் 0 தான், கன்ஃபார்மாக 0 தான் இருக்கணும். இங்கே என்னன்னே கொடுக்கல, அப்போ வந்து நமக்கு பிஓடி வந்து இருக்கவே கூடாது. நம்ம அசியூம் ட்ரிங்கிங் வாட்டரை அசியூம் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு, வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பாத்ரூம்ஸ், lavatory basins, கிச்சன்ஸ் எக்ஸெட்ரா இஸ் கால்டு. நமக்கு நல்லாவே தெரியும் சல்லேஜ். கிச்சன்லேருந்து வர வேஸ்ட்டு, பாத்ரூம்லேருந்து வர வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம சல்லேஜ்னு சொல்லுவோம்.
வேறு என்ன இருக்குது, சானிட்டரி சீவேஜ்னு இருக்கும். சானிட்டரி சீவேஜ்னால் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டரை வந்து இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சானிட்டரி சீவேஜ் அப்படின்னா டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சீவேஜ், இதை தான் வந்துட்டு சானிட்டரி சீவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்ட்ரோம் வாட்டர்னால் வந்துட்டு இந்த மழை தண்ணி ரோட்லேருந்து வர்றது, அப்புறம் நிறைய பில்டிங்ஸ்க்கு மேலேருந்து வர்ற அந்த வாட்டரை தான் வந்துட்டு ஸ்ட்ரோம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் நிறையா இருக்கும், ட்ரை, அப்புறம் வெட் வாட்டர் ஃப்ளோ அப்படின்னு இருக்கும். ட்ரை வாட்டர் ஃப்ளோனால் அதே தான். டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் வந்து எல்லா சீசன்லேயுமே இருக்கும்ல, எல்லா சீசன்லேயுமே டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டரும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லா சீசன்லேயும் இருக்கிறது வந்துட்டு ட்ரை வாட்டர் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வெட் வாட்டர் ஃப்ளோ அப்படின்னா அது வந்துட்டு எப்போ இருக்கும், வெட்டுனா ரொம்ப ரெய்னி சீசனில். அது வந்து ட்ரை வாட்டர் வந்து எல்லா சீசன்லேயுமே இருக்கும். வெட் வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு அந்த ரெய்னி சீசனில் மட்டும் இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் a sewer which gets discharged from 2 or more main sewer is called. ஒரு சீவர் இருக்குது, அது வந்து எங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுது, 2 அல்லது அதுக்கும் மேலே இருக்கிற மெயின் சீவர்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா அது என்னது, அப்போது ட்ரங்க் சீவர். மொத்தம் 3 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது சீவரில். ஒன்று ஹவுஸ் சீவருங்கும்போது ஒரே ஒரு ஹவுஸ்லேருந்து, ஹவுஸ் சீவர்னால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஹவுஸ்லேருந்து வர்ற சீவர் வந்து கிச்சன் வேஸ்ட்டோ பாத்ரூம் வேஸ்ட் வாட்டரோ இப்படி வந்து டிஸ்போஸ் ஆகும்போது இமீடியட்டாக டிஸ்போஸ் ஆகிடும். அந்த மாதிரி டிஸ்போஸ் ஆகிறது வந்து ஹவுஸ் சீவர். ரெண்டாவது லேட்ரல் சீவர், அல்லது இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சப் சீவர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நிறையா ஹவுஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா ஹவுஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது பிரான்ச்சு சீவர்னு இதை சொல்லுவாங்க. இதை வந்து சேர்த்து கொண்டு வர்ற சீவராக பிரான்ச்சு சீவர். இந்த பிரான்ச்சு சீவர் எல்லாம் சேர்த்து ஒரு மெயின் சீவரில் போகும்ல, அதுதான் வந்து ட்ரங்க் சீவர். அப்போது 2 or more மெயின் சீவர்ஸ் கால்டு. எல்லா மெயின் சீவரையும் சேர்த்து வர்ற சீவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னா ட்ரங்க் சீவர். மொத்தமே 3 தான். அதில் வந்து இந்த ஹவுஸும் கொடுக்கல, லேட்ரல் ஆர் அந்த பிரான்ச்சும் கொடுக்கல. அப்போ மீதி உள்ளது ட்ரங்க் சீவர் தான். ஸோ அதான் ஆன்சர். 8th question. கம்பைன்டு சீவர் சிஸ்டம் இஸ் அடாப்டட் பிகாஸ், எதனால் வந்து கம்பைன்ட் சீவர் சிஸ்டம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரெயின்ஃபால் இஸ் ஹெவி. அப்படியே ஆப்போசிட் தான் வந்துட்டு என்னது, செப்பரேட் சீவர்னால் ரெயின்ஃபால் வந்து எந்த இடத்துல கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹில்லி ஏரியாஸில் வந்துட்டு மொத்தமாக எல்லா சீவரையும் கலெக்ட் பண்ண முடியாது, அதனால அங்கேயும் செப்பரேட் சீவர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 9th கொஸ்டினில் ஃபார் 150 mm diameter sewer the gradient required for self-cleaning velocity is. செல்ஃப்-க்ளீனிங் வெலாசிட்டி அப்படின்னாலே அந்த இதுக்கு அப்படியே போட்டுருங்க 1 in 150. சப்போஸ் அங்கே 120 mm இருந்துச்சுன்னா செல்ஃப்-க்ளீனிங் வெலாசிட்டி 1 in 120 வரும். 10th question. The drop junction manholes are generally provided in sewers in hilly townships. The drop junction manhole அப்படிங்கிறது வந்து நார்மல் மேன்ஹோல் மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் வந்து ட்ராப் ஜங்ஷனாக இருக்கும். அது வந்து எந்த இடத்துல வைப்பாங்க இந்த சீவர் அப்படின்னா, இந்த மேன்ஹோல் எந்த இடத்துல வைப்பாங்கன்னா ஹில்லி டவுன்ஷிப்ஸில் மட்டும்தான், ஹில்லி ஏரியாஸில் இதை ப்ளேஸ் பண்ணுவாங்க. The secondary treatment of sewage is carried by the use of trickling filter. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது ட்ரீட்மெண்ட்டில், ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் இருக்கும், ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் இருக்கும், ட்ரிக்லிங் ஃபில்டர் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும் போது அதுக்குள்ளே ஸ்க்ரீன்ஸு கிரிட்டு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியில் வந்துடும். ப்ரைமரியில் வந்து இந்த செடிமெண்டேஷன் அப்புறம் ஸ்லட்ஜு டைஜஷன் அதெல்லாம் வந்து ப்ரைமரியில் வரும். லாஸ்ட்டாக செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் தான் ட்ரிக்லிங் ஃபில்டர்லாம் வரும். ட்ரிக்லிங் ஃபில்டர் அப்புறம் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜு ப்ராசஸ் அதெல்லாம் வரும். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஹோல் இன் ஓசோன் லேயர் இஸ் டியூ டு. ஓசோன் லேயரில் இருக்கிற ஹோலுக்கு என்ன ரீசன்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், குளோரோஃப்ளோரோ கார்பன். ஈஸி தான். நெக்ஸ்ட்டு, த செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி ஃபார் ஆல் சீவர் இன் இந்தியா இஸ் யூஸ்வலி. நம்ம இந்தியாவில் வந்து இருக்கிற எல்லா சீவர்லேயுமே செல்ஃப் கிளீனிங் வெலாசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் 1 மீட்டர் பர் செகண்டாக தான் இருக்கணும். லெஸ் தென் 1 மீட்டர் பர் செகண்ட். ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் இன்வால்விங். ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் இன்வால்வ் ஆகும் அந்த ப்ராசஸில் அப்படின்னா ஏரோபிக் பாக்டீரியா இன்வால்வ் ஆகும், புரோட்டோசோவா அண்ட் ஆல்கே, இது மூணுமே அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகும். எக்காலஜிக்கல் நைஸ் அப்படிங்கிறது என்ன? எக்காலஜிக்கல் நைஸ் அப்படிங்கிறது ஹேபிட்டேட் ஆஃப் அண்ட் ஆர்கானிசம்ஸ். இந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட ஹேபிட்டேட்டு தான் வந்து நம்ம எக்காலஜிக்கல் நைஸ் அப்படின்னு சொல்கிறோம். குளோரின் இஸ் யூஸ்டு இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ். இது முன்னாடியே பார்த்தோம்ல, குளோரின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? க்ரீஸ் அல்லது ஆயிலை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹார்ட் வாட்டர் இஸ். இப்போ நம்ம ஹார்ட் வாட்டர் இருக்குது, ஹார்ட் வாட்டர் வந்து ஹை டென்சிட்டியாக இருக்குமா? இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. அது ஹார்ட் வாட்டர்னால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜியாலைட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா லைம் வந்து அது கூட ஆட் பண்ணாங்கன்னா நார்மல் ஆயிரும். அதே மாதிரி அது என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அது மோர் டர்பிடிட்டியாக இருக்குமா? அப்படி கிடையாது, அப்படி இருக்காது. அதோட டேஸ்ட் வச்சும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எப்படி இன்க்ரீஸ்டு சோப் கன்சம்ஷன், அது வந்து சோப்பை அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கும். அதை வச்சு தான் நம்ம அதை ஹார்ட் வாட்டர்னே சொல்ல முடியும். ஸோ அதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அதை வந்து ரொம்ப சோப்பை கன்சியூம் பண்ணும். அதை தான். த இன்ஹாஃப் கோன் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் குவான்டிட்டி ஆஃப். இப்போது இன்ஹாஃப் கோன் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கிளாஸ் ஸ்டாண்ட் இதில் வந்து இந்த மாதிரி கிளாஸ் கோன் வந்து இப்படி வச்சுருப்பாங்க. 2 கோன் இருக்கும். இங்கே வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் யூனிட்ஸ்லாம் இருக்கும். உள்ளே வந்து வாட்டரை வந்து ஊற்றி வச்சுட்டாங்கன்னா உள்ளே செட்டில் ஆகிற சாலிட்ஸு எவ்வளோ வரைக்கும் செட்டில் ஆகிருக்கு. இப்போ இப்படி இருக்குன்னா இதெல்லாம் செட்டில் ஆன சாலிட்ஸு, மேலே வந்து நார்மல் வாட்டர் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதோட செட்டிலபிள் சாலிட்ஸை தான் கண்டுபிடிக்க முடியும். செட்டிலபிள் சாலிட்ஸ். ஸோ இன்ஹாஃப் கோன் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் குவான்டிட்டி ஆஃப் செட்டிலபிள் சாலிட்ஸ். சஸ்பெண்டட் சாலிட்ஸ்னால் அதில் கரைஞ்சிருக்கிற சாலிட்ஸு, அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி டிசால்வ்டு ஆக்சிஜனையும் கண்டுபிடிக்க முடியாது. செட்டிலபிள் சாலிட்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும், அதோட குவான்டிட்டியை. நெக்ஸ்ட்டு, த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இன் எனி செடிமெண்டேஷன் டேங்க் ஷுட் நாட் எக்ஸீட். The velocity of flow in any sedimentation tank should not exceed 5. ஸோ ஒரு செடிமெண்டேஷன் டேங்கில் வந்து அதோட வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்கணும்? இதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா 5 mm/s தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சீவேஜஸ். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சீவேஜஸ் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஸ்லைட்லி கிரேட்டர் தென் 1 விட அதிகமாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சீவேஜ் ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். அதே மாதிரி சீவேஜுக்குள்ளே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் 1 இருக்கும், நியர்லி 1 இருக்கும். அதுதான் வந்து ஸ்லைட்லி கிரேட்டர் தென் 1. ஸ்லைட்லி கிரேட்டர் தென் 1 இருக்கும். கிரேட்டர் தென் 1 இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். அப்புறம் வந்து பிடிஎஃப் வேணும்னா உங்களோட மெயில் ஐடியை கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ப்ரைவேட்டாகவே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அனுப்பிடுறேன். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.